தளபதின்னு சொல்கிறத விட நம்ம தளபதின்னு சொன்னால் மாசாக இருக்குது இல்லையா? ஸோ ஹலோ ஜவான்ஸ், நான் உங்கள் மாறன். வெல்கம் டு மாறன் விளாக். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சுற்றுப்பயணத்தை வந்து இன்னிலேருந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு வழிபடுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இன்னிலேருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், ஏகப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷர், அழுத்தம். எதுக்கு? அதாவது இப்போது டிஎம்கே அரசு பார்த்திங்க அப்படின்னு நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ சொல்லிடுறேன், இதை பற்றி பேசினோம் அப்படின்னா நமக்கு எதிராகவே நிறையா சாட்சிகள், நிறையா கோரிக்கைகள், நிறையா கேஸுகள் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது மக்களாட்சி கிடையாது, இது வந்து மக்களாட்சி கிடையாது. அதனால் நம்ம வந்து சட்டத்தை இயக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்துலாம் வந்து மக்களாட்சி அவங்களோட கேட்டு தான் சட்டத்தையே முன் வைப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, இது வந்து மன்னராட்சி அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ பாஜகவுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ்க்கு மேலே யாருமே தெரில, கடவுள் இருக்கார், கடவுள் அப்படின்றது இருக்கார். ஸோ அவரை தான் பார்க்கணும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மோடியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை உச்சக்கட்டத்தில் கொண்டு போயிருக்காரு, உச்சக்கட்டத்தில் உண்மையாலுமே. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை. ஏன் அவர் வந்து அழைப்பதில் போனான்னு தெரியல. அவருக்கு ஒருவேளை மேல் பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் ஒரே ஒரு காரணம் ஐபிஎஸ். அந்த ஒரு காரணம் தான் ரொம்ப பிடிச்சது. வர மற்றபடி பர்சனலாக எனக்கு தெரில, என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம தளபதி கேஸ் வரும். இப்போது இத்தனை நிபந்தனைகளோடு வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எப்படி பார்க்க முடியும்? இப்போ மக்கள் நினச்சிப்பாங்க, வந்து வெளியே வரல, பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சி, ஒழுங்காக பேசவே இல்லை, மக்களை கண்டுக்கவே இல்லை நினைப்பாங்க. அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக வரும். தளபதி மேலே மக்களுக்கு நெகட்டிவ் தாட்டாக வரணும்னு சொல்லிவிட்டு இந்த நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு 2026 உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை யார் சொல்லி இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, தலைவர் வந்து வீட்டுக்கு கவர்மெண்ட் ஜாபு அப்படின்னு சொல்லலாம்னு விடக்கூடாது. தளபதியா ஓகே, இப்போது ஸ்டாலின் சாரா ஓகே, இவங்க என்ன செய்வாங்க மக்களுக்காக அதுதான் பார்க்கணும். ஃப்ரீயாக இருந்து தராங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, அது ஒரு இது வேணாம். பொங்கல் காசு இதெல்லாம் தேவையில்லைங்க. அதாவது நீங்கள் காசு வாங்கிட்டாலும் ஒருத்தவங்க அடிமைங்க, புரியுதுங்களா? ஒருத்தவங்க நீங்கள் காசு வாங்கிட்டாலே அவங்க அடிமை. அவங்கள நீங்கள் பித்து பேசவே கூடாது. நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, காசு வாங்க ஓட்டு போட்டீங்க, காசு வாங்க ஓட்டு போடுங்க. ஒரே சொல்யூஷன் அவ்வளோதான். காசு வாங்க ஓட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டில் நல்லது நடக்கும், விலைவாசி குறையும், நல்லதே நடக்கும். கரண்ட் பில்லு, ஈபி பில்லு குறையும், பெட்ரோல் குறையும், எல்லா விலையும் குறையுங்க. அதனால் வந்து உங்களோட ஓட்டை வந்து விற்காதீங்க. ஸோ அதுமாதிரி வந்து இது செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்வேன், வந்து அது செய்வேன், இது செய்வேன் வேணாம். அதாவது இப்போது 2026 எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா வாய்ப்பு கொடுத்தீங்க, அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, செமையாக போச்சு. ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து குறையே சொல்ல முடியாது தெரிஞ்சு. அதாவது கரண்ட் நிற்காது, கரண்ட் எப்போயும் நிற்கும், டக்குனு வந்துடும். உண்மை, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கரண்ட் நிற்காதுங்க. ரைஸ் மில், அதனால் கரண்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் மில் இருக்கும், மாவு அரைப்பாங்க சில பேர் வீட்டில். ஹவுஸ் ஒய்ஃபில் எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதெல்லாம். இப்போலாம் பாருங்கள், சும்மா லைட்டாக தூரம் அடிக்குது, கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. எதுக்கு? என்ன பண்ணுறாங்க புரியல. எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸு இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறது. மற்றபடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு, அதை நான் சும்மா சொல்கிறது. அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் கொஞ்சம் லேட்டாக தான் நிறைவேற்றினாங்க. அந்த மாதம் 1000 ரூபா அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சில இது இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கே நல்லா தான் பண்ணாங்க, டிஎம்கே ஒரு 70-60. தளபதி வந்தால் மேபி 100% ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அது வந்து தொண்டர்களை பொறுத்து, அவங்க எம்எல்ஏவை பொறுத்து, அவங்க கட்சிக்காரர்களை பொறுத்து தான் முடிவு பண்ணோம். ஆனால் தளபதி ஒரு வேறு லெவலுங்க, அது நாலேஜ் உள்ள பர்சன். ஸோ அதனால் நீங்கள் நம்பி ஓட் பண்ணலாம், டிவிகேக்கு ஓட் பண்ணலாம். பார்ப்போம் நடக்குன்னு தெரில. மேபி எதிர்கட்சியாக வரலாம், மேபி வரலாம் போகலாம், மேபி சிஎம் ஆகலாம். மக்கள் கையில் இருக்குது, எல்லாம் மக்கள். உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து குறை சொல்லலாம் முடியாதுங்க. நிறையாவே வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அரசியல் பண்ணுறாங்களோ இல்லை முன்னக்கூட்டி பண்ணுறாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே ஆட்சி பொறுத்தளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட சிறப்பாக வரணும்னு நான் நினைக்கிறேன், இதை விட இன்னும் சிறப்பாக வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மற்றபடி வந்து ஒரு சில கட்சியை தள்ளிட்டு மேலே வரணும்னு நினைக்கக்கூடாது.
ஸோ ஓகே போதும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஜெயஹிந்த், பாய் பாய், சிங் ஸ்டுடியோ.